முடியாதே இயேசுவின் நாமத்தில் அற்புதமே இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்களேன், இல்ல 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 இல்ல. 6 முறை இல்ல 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 இல்லன்னு தோத்துட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. தீர்க்கதரிசி சொல்கிறான், எலிசா அப்பா மழை வருதா போய் பாருப்பா. 6 முறை வந்து சொல்கிறான் இல்லை 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 இல்லை. பல தடவை அட்டெண்ட் பண்ணி ஒன்றில் தோத்துட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க. எலிசா விடலை, 7வது முறையும் போய்ப்பார். 7வது முறை சொல்கிறான், உள்ளங்கை அளவு. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் 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 ஒரு காரியம் நடக்கலைன்னா சோர்ந்து போகாதீங்க. வேதம் சொல்லுகிறது பெருமழை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. ஸோ 6 முறை நான் தோத்துட்டேன், 6 முறை ட்ரை பண்ணிட்டேன். 7வது முறை, இந்த 7th டைம் பக்கத்தில் சொல்லுவோம், 7வது முறை வெற்றி, பெரிய வெற்றி. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அப்படி அமர்ந்து கொள்வோமா? கொடுங்க பிரதர். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்தன் சரே. யாரும் அறியாத என்னை அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்
ராஜா இதயத்தின் ரோஜா உம்மை நான் பாடிடுவே ஓயாமல் துதித்திடுவே இயேசு ராஜா இதயத்தின் ரோஜா உம்மை நான் பாடிடுவே கரங்களை உயர்த்தி செய்த நன்மைகள் நினைக்கும் போது செய்த நன்மைகள் நினைக்கும் போது கண்களில் கண்ணீர் வடிகிறதே செய்த நன்மைகள் நினைக்கும் போது கண்களில் கண்ணீர் வடிகிறதே செந்நீர் வடிந்த பாதம் பணிந்து தொழுதிட உள்ளம் துடிக்கின்றதே செந்நீர் வடிந்த பாதம் பணிந்து தொழுதிட வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வான்புறாவே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வான்புறாவே உமக்கு ஆராதனை 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 இயேசு ராஜா உம்மை நான் பாடிடுவே பிதாவே இயேசுவின் நாமத்தினால ஜனத்தை ஆசீர்வதிக்கும் வியாதிகள் வறுமைகள் வேதனைகள் விலகுவதாக இந்த பிள்ளைகளுக்கு ஒரு இன்னர் ஹீலிங் சுகம் உண்டாகட்டும் என் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்க பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி எப்ராயிம் என்று பெயரிட்டான் ஆதியாகமம் 41:51 படி ஆண்டவரே வருத்தங்களை மறக்க பண்ணுவீராக பெருக எல்லாரும் சத்தமா சொல்லுங்க மறக்க பண்ணுவதற்காய் நன்றி பெருக பண்ணுவதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமென் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை இந்த நாளிலே வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்மை பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன் ராஜாக்களும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்து சொல்லுங்க ராஜாக்கள் ராஜாத்திகள் ராஜாத்திகள் எப்படி உட்காருவாங்க ராஜாத்திகள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக இந்த மாதம் முழுவதும் அதிகாரமும் வல்லமை என்கிற தலைப்பில் உங்களோடு நான் பேச போகிறேன் எல்லாம் சொல்லுங்கள் அதிகாரம் பொதுவாக எழுதி போட்டிருக்காங்க அடங்க மறு அடங்க என்ன செய் மறு ஆனால் பைபிள் சொல்லுது ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள்
அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்போ நல்லா கவனிங்க, இந்த அதிகாரம் என்றால் என்ன, வல்லமை என்றால் என்ன? அதிகாரம் என்றால் இயேசுவின் நாமத்தில் வருவது. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம மனுக்குலம் எல்லாருடைய சார்பிலே ஒரு மனிதனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? சத்தமாக சொல்லுங்களேன், பக்கத்தில் சொல்லுங்க. கையை வைச்சா சத்தியமாக மண்டையை போட மாட்டோம். பாஸ்டர் நான் வச்சா செத்துட்டா அடுத்தவனு கையை வை. ஓரல் டாக்டர்ஸை கேட்டாங்களா, ஐயா நீங்கள் வச்சு செத்துட்டா அடுத்தவனு கையை வைப்பேன். நான் கையை வைக்கிறது என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். சர்ப்பங்களை எடுப்பார்கள். ஒரு ரட்சிக்கப்பட்ட பிராமின் பையன் ஒரு சர்ச்சைக்கு ஃப்ரெண்டோடு வந்தான். கடைசியாக ஜோம் பண்ணும்போது அந்த பையனுக்குள்ளே ஒரு அசுத்தாவி, நாக்கு இவ்வளோ நீளம் தொங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அவன் அசுத்தாவியை விரட்டிட்டாங்க. ரட்சிக்கப்பட்டான். கோயம்புத்தூரில் உண்மையாக நடந்தது. அவன் ஹாஸ்டல் ரூமில் தங்கியிருந்தால் ஒரு நாள் நல்ல பாம்பு, பெரிய பாம்பு உள்ளே வந்துட்டு. உள்ளே வந்தால் பிராமின் பாய் எதை எடுத்துட்டான், நல்ல பாம்பை கையில் எடுத்துட்டான். அடா பாவி, நல்ல பாம்பை கையில் எடுத்துட்டாடா, கரெக்டாக தலையை பிடிச்சி இப்படி வச்சுருக்கான். எப்படிறான்னா சர்ப்பங்களை எடுப்பார்கள்னு போட்டிருக்கு. நான் என்ன செஞ்சிட்டேன், எடுத்துட்டேன். அக்காவுக்கு நீங்கள் யாராவது போய் கையை வச்சுக்கிட்டு இருக்காது. பாஸ்டர் சொன்னார் தேள்களை எடுப்பார்கள், அவைகள் கொட்ட மாட்டாதுன்னு சொன்னார். ஆனால் கொட்டிட்டு அப்படிங்கக்கூடாது. அதிகாரம் என்றால் இயேசுவின் நாமத்தில் சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல அதிகாரங்களை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். நானும் எத்தனையோ நாள் பிசாசை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு நாளும் கண்ணுக்கு தெரியவே மாட்டேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் பார்த்தேன் அதை பண்ண இதை பண்ண. நானும் பிசாசே உனக்கு தைரியம் இருந்தால் ஒத்தைக்கு முன்னால் வாடான்னா வேதம் சொல்லுது, அவனை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு நடந்துலாம் போக மாட்டான். எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படிலாம் கிடையாது. ஃப்ளை, ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்போ அதிகாரம் என்றால் இயேசுவின் நாமத்தில் வருவது. வல்லமை என்றால் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, கரங்களை தட்டுங்கள் அல்லேலூயா, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற பலன். இப்போ அதிகாரம், வல்லமை, இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கவர்மெண்ட் அதிகாரம் கொடுத்துருக்கு. முந்தியெல்லாம் அந்த போலீஸ்காரங்க அந்த ஒரு சின்ன தோசைகள் கையில் வச்சுருப்பாங்க, ஸ்டாப் அப்படின்னு. எவ்வளோ பெரிய லாரி வந்தால் கூட என்ன செய்யும் தெரியுமா, பிரேக் போட்டு நிற்கும். இப்போ சிக்னல், ஆமாம், பச்சை முடிகிறதுக்குள்ளே வேகமாக போவோம். மஞ்சள் வந்துச்சு, அது 1 2 3 அப்படின்னா நின்றுவோம். சிக்னல். ஏன்னா இந்த சிக்னலுக்கு பின்னால் ஒரு கவர்மெண்ட் என்ன செய்யுது இருக்கு. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. அடுத்தவன் உன்னை இடித்து விடுவான், இல்லை என்றால் கடித்து விடுவான். அறிவு இருக்கா அப்படின்னு. இப்போ நல்லா கவனிங்க, வேதம் உங்களை என்ன சொல்லுகிறது என்றால், எப்படி பார்க்கிறது என்றால், எல்லாம் சொல்லுங்கள். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து பிதாவாகிய, நான் வாசிங்க 1:6 வெளிப்படுத்தல். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், பாவங்கள் அற. ஐயா நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் சொல்கிறார், உன்னை என் ரூபவதியே, என் உத்தமியே, என் புறாவே, என் சகோதரியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை. எல்லாம் சொல்லுங்கள், ஃப்ளாலெஸ். சொல்லுங்கள், ஃப்ளாலெஸ். உன்னில் பழுதொன்றும் இல்லை, உன்னில் பழுதொன்றும் இல்லை. கொலோசியரில் 1:20 போட்டிருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்களை குற்றமற்றவர்களாய். கொலோசியர் 1:20 போடுங்க, 1ஆம் அதிகாரம் 20. இதே வசனம் தான் வரும். தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார்?
அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே 21 வாசிங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியிலே பாருங்க, மனதிலே சத்துருக்கள். ஆதாம் தான் தன்னை ஒழித்து கொண்டான ஒளிய, ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய், ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வழக்கம் போல வாரார். ஆனால் அவன் தப்பு செஞ்சதுனால ஆண்டவருடைய அன்பு மாறிட்டு அவன் தான் மனதில் சத்துருக்களாக இருக்கிறான். மனதிலே சத்துருக்களாயும் துர்க்கிரியினாலே உங்களையும் பரிசுத்தராகவும், நல்ல கவனிங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, பரிசுத்தராக, குற்றமற்றவர்களாக. ஐயா, சபை என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் உன்னை மன்னித்து இருக்கிறார், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து இருக்கிறார், உன் நோய்களை எல்லாம் அவர் சுகமாக்கி இருக்கிறார். இதுக்கு சொல்றதுக்கு தான் சபை. தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார்? குற்றமற்றவர்களா. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ஃப்ளாலெஸ், கண்டிக்கப்படாதவர்களாய். வேதம் சொல்லி ஒரு கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவனாக இருந்தால் அவனுக்கு ஆக்கினி தீர்ப்பு, there is no condemnation. ஏன் கண்டம்னேஷன் இல்லை? ஏன் ஆக்கினி தீர்ப்பு இல்லை? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி, எல்லாம் சொல்லுங்க, அவர் மேல், சிலுவையில் அவர் மேல் வந்தது. உங்களுக்கு எனக்கும் ஆக்கினி தீர்ப்பு கிடையாது. பக்கத்தில் இயேசுவை ஏற்றுக்கிட்டாலே நரகத்துக்கு தப்பிட்டோம். இன்னைக்கு போட்டு ஜனங்களை சபை என்ன பண்ணியிருக்குன்னா பயத்திலேயே வண்டி ஓட்டுது. இன்று நீ மரித்தால், சின்ன வயசில் என்ன அதிகமாக பயம் காட்டுகிற வசம். இதுக்காகவே 1348 தடவை முன்னால் போய் கையை தூக்கி ஒப்பு கொடுக்குறேன். இன்று நீ மரித்தால் எங்கே போவாய்? அடுத்தது சொல்லுவாங்க ஒரு சினிமா நடிகை மெர்லின் மன்றோ அப்படின்னு. அவள் கூட்டத்தை விட்டு போனாலாம், போகும்போது ஆக்சிடெண்ட்டில் செத்து போனாலாம். ஆனால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவனா, என்றைக்கு இயேசு ஒருவனை ஏற்றுக்கொண்டானோ அவனுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. பார்த்தீங்கன்னா, அப்போ ஆண்டவர் உங்களை என்னிடத்தில் அன்பு கூர்ந்து இரத்தத்தினாலே கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர், கிங்ஸ் அண்ட் ராயல் பிரீஸ்ட். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் ஒரு 3 காரியத்தை சொல்ல போகிறேன். எல்லாம் சொல்லுங்கள், ராஜாவின் உதடு, ராஜாவின் முகம், ராஜாவின் இருதயம். அதை தான் நான் சொல்ல போகிறேன். வாசிக்கலாமே, ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. வேகமாக நான் போகிறேன், வாசிங்க. நீதிமொழிகள் 16:13. நீதிமொழிகள் 16:13. 16:10 வாசிங்க. ராஜாவின் உதடுகளில், எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், திவ்ய வாக்கு. எல்லாம் சொல்லுங்க, ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும். ஐயா, இந்த வல்லமை, அதிகாரம் அப்படின்னா ரூல் ஓவர். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. கூட உள்ளவங்க பார்க்குறாங்க, பயங்கரமான காற்று, ஐயரே செத்து போவோங்கிற அளவுக்கு பயங்கர ஊசு ஊசு ஊசுன்னு காற்று அடிக்கு. இயேசு எழுந்து நின்று இறையாதே, எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், சூழ்நிலைகளுக்கு எதிராக பேச வேண்டும். இல்லாட்டி பிசாசு, ஒரு வெற்றி வாழ்க்கைக்கு ஒரு சீக்கிரட்டு, பிசாசு என்ன சொல்லுதானோ அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும். பிசாசு சொல்லுவான் முறை அப்படிமா, நீங்கள் சிரிக்கணும். தீமைக்கு தீமை செய்யுமா, ஆனால் தீமையை நன்மையினாலே வெல்லு. எல்லாம் சொல்லுங்கள், 1 2 2 1. சத்தமாக சொல்லுங்கள், 1 2 2 1. ரோமர் 12:21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நீதிமொழி 29 போட்டிருக்கு, உன் சத்துரு பசியாக இருந்தால் புசிக்க ஆகாரம் கொடு, தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, அதனால் அவன் தலையின் மேல் எரிகிற அக்னி தழலை குவிப்பாய், தேவன் உனக்கு பலன் அளிப்பார். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு அப்படின்னா தெய்வீக வாக்கு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், ராஜாவை போல
பேச அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு முறை நல்ல ஞாபகம், ஒரு 20 வயசு இருக்கும், திருமணத்துக்கு முன்பு சிஎஸ்ஐ திருச்சபையிலிருந்து கிராம ஊழியத்துக்கு போயிருக்கோம். கிராம ஊழியம் நாங்கள் பசங்களாக போய் அவங்களுக்கு ஒரு நாடகம் போட்டு ஒரு செய்தியை சொல்லி அந்த கிராமங்களில் போய் சொல்கிறது வழக்கம். வாரம் கிராமத்துக்கு போயிரு. ஒரு முறை நாங்கள் எல்லோரும் சைக்கிளில் அங்கே போய் கிராமத்தில் இருக்கோம். ஒருத்தனும் வெளியே வரல வீட்டை விட்டு. எல்லாம் எங்கன்னு பார்த்தா வீட்டில் ஃபுல்லாக இருக்குது. ஒரு வீட்டில் 5 பேர் 10 பேர், சில வீடுகளில் 15 பேர். என்னென்னா அந்த 4 மணிக்கு ஸ்ரீலங்காவில் ஒன்று போடுவான். அந்த நாட்களில் என்ன போடுவான்? ரூபா வாகினி தானே. 4 மணிக்கு சினிமாவோ ஒரு ஏதோ ஒன்று போடும். தூரதர்ஷனா 4 மணிக்கு, நான் சொல்கிற ஒரு 35-40 வருஷம் முன்னால் ரூபா வாகினி 4 மணிக்கு ஒரு சினிமாவோ ஏதோ போடுவான். அது டிவியில் அப்போ தான் வந்த புதுசு. எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒன்றும் வெளியே வரலை. அக்கா வாங்க, அம்மா வாங்க, நாடகம் போடுறது. இங்கே பெரிய நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்னத்தை போட்டு அப்படி. எனக்கு வந்துச்சு கோபம். நான் போய் ஜோம் பண்ண சின்ன ஒரு அதிகாரத்தை எடுத்து, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த கூட்டத்தை எப்படி வெளியே வரன்னு தெரியலை, வருவார்களாக, வெளியே வா. லாசரு மாத்திரம் வெளியே வர மாட்டான். எத்தனை இந்த டிவி பார்க்குற கோஷ்டிலாம் நான் சொன்ன ஜெபம் நல்ல ஞாபகம் இருக்குது. ஆண்டவரே இந்த கூட்டங்கள்லாம் கிராமமே வெளியே வரணும். இவனுங்கள்லாம் இப்படி கிடந்து சினிமா பார்த்துட்டு நடக்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஆண்டவர்கிட்ட அப்படி தான் நீங்கள் பேசணும். ஒரு சிநேகிதன் பேசுகிறது போல் வருவார்களாக. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் ஆண்டவரே. சொல்லி முடிக்கல திபுன்னு எல்லாம் வீட்டிலேருந்து வெளியே வருதுங்க. போடுங்க நாடகம் போடுங்க நாங்கள் பார்க்கோம் வந்துட்டோம். ஒருத்தன் கேட்டேன், ஏன்டா எல்லாம் திரும்பி வந்துட்டீங்க, எனக்கு கரண்டு போச்சுனே அப்படின்னு. பாருங்க, என் பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுடைய சின்ன ஜெபத்தை தேவன் அழகா கேட்டு பதில் செய்வார். அல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகளெல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகளெல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவா. உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து. இயேசு ராஜா வந்திருக்கிறா, எல்லோரும் கொண்டாடுவோம். நல்ல கவனிங்க. ராஜாவின் உதடு, நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா உதடுகளை பற்றி 22:11 போட்டு, சுத்த இருதயத்தை விரும்புவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ஏற்ற மாறுத்திரம் சொல்லுகிற உதடுகளை முத்தமிடுறவனுக்கு சமானம். அறிவுள்ள உதடுகளோ, வாசிங்களா ஒரு வசனம், பிடித்தமான வசனம், நீதிமொழிகள் 20:15 நினைக்கிறேன். அறிவுள்ள உதடுகளோ பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, அறிவுள்ள உதடுகளோ விலை உயர்ந்த ரத்தனம். இப்போ உங்களுடைய வாய், உதடுனா வாய் இதை சொல்றது, உங்களுடைய உதடுகளிலே திவ்ய வாக்கு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, தேவன் போல பேச நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். புரியுதா? ஒரு தேவ ஊழியர் ட்ரெயினில் வெளியூர் போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு பேசிக்கிட்டே இருக்கும்போது ட்ரெயின் டைம் ஆக போது என்னென்னமோ பண்ணுறாங்க. 6:20க்கு ட்ரெயின் கிளம்பணும் ஈவினிங். இவர் ட்ரெயினில் ஒரு காலம், பிளாட்ஃபார்மில் ஒரு காலம் உட்காந்து மனைவி சொல்கிறாங்க, எப்பா உள்ளே வாங்கப்பா ட்ரெயின் கிளம்ப போகுது. பாஸ்டர் நீங்கள் போங்க, ட்ரெயின் கிளம்ப போகுது. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், நான் இந்த காலை எடுத்து ட்ரெயினில் வைக்காமல் ஒழிய இந்த ட்ரெயின் என்ன செய்யாது, மூவே ஆக.
அவன் ஆன் அடிக்கான், அதை அடிக்கான், ட்ரெயின் மூவ் ஆகலை. என்ன நடக்குன்னு அங்கே தெரியல. 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது. இவ்வளோத்துக்கும் அவங்க அந்த இது இன்ஜின் பக்கத்தில் உள்ள இதில் தான், கோச்சில் தான் இருக்காங்க. என்னென்னமோ பண்ணுறான், கீழே பார்க்குறான், மேலே பார்க்குறான், மூவ் ஆகலை. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, இவர் பேசிகிட்டே இருக்கார். அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் காலை எடுத்து உள்ளே வைங்க, ட்ரெயின் மூவ் ஆகும். காலை எடுத்த மாத்திரத்தில் ட்ரெயின் மூவ் ஆச்சு. கரங்களை தட்டுங்க, அல்லேலூயா. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், கால் வைத்த மாத்திரத்தில் யோர்தான் 2 பிளக்கும். அல்லேலூயா. ஐயா, உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்காத, தேவனின் உதடு என்ன பேசிச்சு? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. நான் சொல்லலை, பைபிள் சொல்லு. பூமியானது, எல்லாம் சத்தமாக, பூமியானது ஒழுங்கின்மை வெறுமை. பாஸ்டர் ஃபினான்ஷியல் கண்டிஷன் வெறுமை. குடும்பம், அது இந்த நிறைய வெளிநாட்டு கால்கள், கனடா மினிஸ்ட்ரி நேற்று நைட்டு, இன்றைக்கி காலையில் 5 to 6, இன்றைக்கி ஈவினிங், நாளைக்கு நிறைய குடும்பங்கள் புரோக்கன் ஃபேமிலி. முகத்தையும் காமிக்க மாட்டாங்க, செல்ஃபோனை கொடுத்து பாஸ்டர் ப்ராஃபட் இவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படியும், இவங்களுக்காக ப்ரேயர் பண்ண. ஒருத்தருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் ப்ரேயர் பண்ணுறேன், முதல் வார்த்தை என்ன வார்த்தை வருதுன்னா, உடன்படிக்கையே மறந்து. உடனே சொன்னேன், அவர் வெளியில் இருக்க சில நேரம் வீடியோ காலில் வருவாங்க, நிறைய நேரம் அவங்க ஹெட்ஃபோனை வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட பேசணும். வர்றது பிரதரா சிஸ்டரா அப்படின்னு மாத்திரம் சொல்லுவாங்க. வார்த்தையை வச்சு அவங்கள கண்டுபிடிப்போம். உடன்படிக்கையே மறந்து. அப்போ உடனே சொன்னேன், பாஸ்டர் உடன்படிக்கையை மறந்துன்னு இருக்க, அப்போ ஃபேமிலி புரோக்கன் ஆகிருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆமாம் பாஸ்டர், மனைவி இவரை விட்டுட்டு இன்னொருவனோட போயிட்டாங்க. இப்போ வசனம் பாருங்கள், எவ்வளவு கண்ணாடிங்கிறது எவ்வளோ முக்கியம். இந்த ஒரு ஊட்டியிலேருந்து ஒரு பாஸ்டர் இருப்போம், கொஞ்ச நாளைக்கு முன்னால் வீட்டுக்கு வந்திருந்தேன். ஆள் ரொம்ப பெரிய ஜெய்ஜான் ஏஜி சர்ச்சினுடைய பாஸ்ட் மனுஷன், பெரிய ஆம்ஸ்ட்ராங் மாதிரி தான் இருந்தார். எனக்கு ஜோம் பண்ணுங்க, யாரோ சொல்லியிருக்காங்க, நீங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்ல வேண்டாம், அவர்கிட்ட போங்க, அவர் உங்களை பிரச்சனையை டீல் பண்ணுவார். ஆண்டவரே நான் என்ன சொல்ல அப்படிங்க. ஆண்டவர் சொல்கிறார், வனாந்தரத்தில் ஆகார் பிள்ளையோட நிற்கிறது போல் காமிக்கிறார். அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர் ஒரு பெண் வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு தனியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க, ஆண்டவர் காமிக்கிறார். பொழு 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 பொழுன்னு அழ ஆரம்பிச்சிட்டார். பாஸ்டர் நானும் என் மனைவியும் பிரிந்து இருக்காங்க, குழந்தை அவங்ககிட்ட இருக்கு, நான் தனியாக இருக்கேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கார், நீங்கள் சொல்கிறது திவ்ய வகை தேவனை போல. கரங்களை தட்டுங்க, அல்லேலூயா. எத்தனையா சொல்ல முடியும். நேற்று நினைக்கிறேன், கனடாவில் ஒருத்தர் ரியல் எஸ்டேட் 4 பேரை காண்பித்து 4 பேரை காமித்து, அதில் 2வது லாரி என்னமோ பேரே என்னென்னமோ பேர் இருக்கு, செல்லில் வச்சுருக்கேன். 4 பேரை காமிச்சு, இந்த யாரோட நான் பார்ட்னர்ஷிப் ஆக, இந்த 4 பேரில் யாரை பார்ட்னராக செலக்ட் பண்ண 4 பேர் இருக்காங்க. இப்படி வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கு, நான் ஜாய் வாசின்னு, கிளேப் குலோ கிரி, 2வது லாரி ஃபிகோ, 3வது ஆமாம் பிளே கூ அப்படிங்கிற என்னமோ ஒரு பேர், என்னென்னமோ 4 பேர் வாசித்தா. நான் ஆண்டவரே என்ன சொல்ல தெரியும், 4 பேரை காமிச்சு, எவன் பார்ட்னர், பேரும் நுழைய மாட்டுக்கு, ஊரும் நுழைய மாட்டுக்கு, இந்த 4 பேரில் எவன் பார்ட்னராக இவனை சேர்க்க அப்படின்னு பார்த்தா உள்ளேருந்து வருது, யோசேப்பு ராஜாவுக்கு 2வது ஆனவனாய். கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. மொர்தேகாய் 2வது ஆனவனாய். வசனத்தை வச்சு உடனே சொன்னேன், இந்த லாரி பிகோன்னு ஒருத்தன் இருக்காம்னா, அவன் தான் உன்னுடைய பார்ட்னர். அந்த செல்லில் இருக்குது, இதில் வாட்ஸ்அப்பில், அவன் தான் பார்ட்னர். இப்போ ஆட்கள் வந்து பாருங்கள், நம்ம வார்த்தைகள் எப்படி நம்புகிறாங்க, நம்ம எதை சார்ந்துக்கிட்ட. வேதம் சொல்லுது, யாக்கோபு கோழி நுனியிலே சாய்ந்து தொழுது கொண்டான். ஐயா, நமக்கு ஒரே ஒன்று தான் சாய்ந்து கொள்ள முடியும். மாமனார் மேலேயும் சாய முடியாது, மாமியார் மேலேயும் சாய முடியாது, பொண்டாட்டி மேலேயும் சாய முடியாது, புருஷன் மேலேயும் சாய முடியாது.
தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலே வருகிற இவள் யார்? ஆண்டவருடைய வார்த்தையை தான் நம்ம சார்ந்துக்கிட்டோம். ஜனங்கள் எவ்வளவு பிரச்சனை, எதை செலக்ட் பண்ண, என்ன செய்ய, வசனத்தை வைத்து சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப என்ன சொல்ல வரேன், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆதியாகமம் 1 அதிகாரம் வாசிங்க, இந்த 2ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க, தேவன் எப்படி இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். $10 lakh US அவர் கையிலெல்லாம் இல்லை, காசே இல்லை, பக்கத்தில் காசே இல்லாமல் சிருஷ்டிக்கலாம். ஒழுங்கின்மை வெறுமை. குடும்பம் எப்படி இருக்கு? ஒருத்தர் சொல்கிறார் உடையிற நிலைமையில தான் இருக்கு, ஏதோ பிள்ளைக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படியே இல்லை, அப்படியே இல்லை. வேதம் சொல்லுது, உபாகமம் 11:18 வானத்தின் கீழ் பூமி இருக்கும் அளவுன்னு தமிழில் போட்டிருக்கு, இங்கிலீஷில் போட்டிருக்கு ஹெவன் ஆன் எர்த். பூமியில் உங்கள் குடும்பம் பரலோகமாய் மாற வேண்டுமானால் பைபிளில் ஒரு சீக்கிரட்டை சொல்லுது, நீ உட்காரும் பொழுதும். உபாகமம் 18:11-19 இதில் கவனிங்க. இதில் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களை போல் அநேகமாக இருக்கும். இதேமா அந்த வானத்தை போலன்னு அந்த விஜயகாந்த் படம் மாதிரி எதையோ அப்படியே இல்லை. நல்லா கவனிங்க, அதாவது ஹெவன் நான் எடுத்தனா பூமியின் மேல் ஒரு பரலோகம், பூமிக்கு உள்ள ஒரு பரலோகம், பூமியில் ஒரு பரலோகம், ஹெவன் ஆன் எர்த். எப்படி நான் அதுக்கு அடுத்த வசனங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, வாசிங்க. 19 நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து. ஐயா, வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் டைல்ஸு கிரானைட்லாம் பதிச்சிருக்கு? கொஞ்சம் கை வைத்து காமிங்க. வாடகை விடனாலும் பரவாயில்ல. அதை எடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா? முடியாது. டைல்ஸு கிரானைட்லாம் பதிச்சது தான், உடைச்சி தான் எடுக்க முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, வீட்டில் டைல்ஸோ டாய்லெட்டில் டைல்ஸோ பதிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், வசனங்களை உன் இருதயத்தில் பதித்து. கரங்களை தட்டுங்கள், அல்லேலூயா. அதே தான் 119:9 அதான் சொல்லுது, 12 18. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆர்சி பைபிளில் பார்த்தீங்கன்னா பதித்து வைத்தேன். ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் பதிச்சுட்டோன்னு வைங்கலேன், கண்ட காரியங்கள் உங்கள் இருதயத்தில் மைண்ட்லலாம் பதியாது. அழகாக உங்கள் நினைவு, உங்கள் சிந்தை எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்கும். 8 காரியங்களை நீங்கள் சிந்திக்கணுமா? உண்மை உள்ளவைகளோ, பிலிப்பியர் 4:6. ஒழுக்கமுள்ளவைகளோ, 8ஆம் வசனமா, பிலிப்பியர் 4:8. 8 காரியங்கள் வாசிங்க. கடைசியாக சகோதரர்னா 3 மணி நேரம் பிரசங்கத்தை எழுப்பான் பவுல். கடைசியாக சகோதரரே, கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளோ, நீதி உள்ளவைகள் அவைகளோ, கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே. இந்த 8 காரியத்தை எப்படி? இது புண்ணியம், வா வா மைண்டுக்கு, வா வா வா. உண்மை, இது கற்பு, இப்படி போய்கிட்டு செலக்ட் பண்ணி சிந்திக்க முடியுமா? வேண்டாயா. இந்த 8 காரியமும், இந்த 8 விட்டமின்ஸும் வசனத்தில் இருக்கு. கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் சிந்திக்க 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 தான் பவுல் சொல்கிறான். பவுல் இந்த நியாயப்பிரமாணத்தை வசனங்களை சிந்திச்சு 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 அவன் சொல்கிறான். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு.
பிலிப்பியர் 2 அதான் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. எப்படி? ரொம்ப சிம்பிள். பக்கத்தில் கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் பார்வை, கிறிஸ்துவின் பேச்சு. ரொம்ப சிம்பிள் ஐயா. வசனத்தை கேட்க 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 வசனத்தில் நிறைய 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 நீங்கள் இயேசுவில் நிறையிறீங்க. ஆனால் வசனம் வேறு, இயேசு வேறு அல்ல. வசனம் வேறு, ஜீவன் வேறு அல்ல. வசனம் வேறு, வழிகள் வேறு அல்ல. வசனம் வேறு, கிறிஸ்துவின் சிந்தை வேறு அல்ல. வசனத்தில் நீங்கள் நிறைய 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 அவருடைய வழி உங்களுடைய வழி, அவருடைய நினைவு உங்களுடைய நினைவு. வேத வசனம் சொல்லுது ஏசாயா 55 என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல 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 அல்ல. ஏதோ சமீபத்தில் என்னமோ ஒரு சினிமா பாட்டுன்னு தெரியல, இது எக்கோவில் வந்துச்சு. 55:8. இது மனுஷ காதல் அல்லவா? என்னமோ ஒன்று காதலை விழுந்ததை நான் சொல்லுதேன். இது அல்ல அல்ல அல்ல. பைபிள் சொல்லுது இது என்னுடைய நினைவுகள் அல்ல. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமிக்கு வானம் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆனால் பவுல் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறான். ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொண்டுட்டு எங்களுக்கோ, எல்லாம் சொல்லுங்க, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை. இங்கிலீஷில் சொல்ல நல்லா போட்டு, we have the mind of Christ. எல்லாம் சொல்லுங்க, I have the mind of Christ. நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீர், நான் தொட்டால் நீர் தொடுகிறீர். நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீர், நான் தொட்டால் நீர் தொடுகிறீர். நல்லா கவனிங்க ஐயா. நீங்கள் தொட்டா பக்கத்தில் நான் தொட்டா அவர் தொட்ட மாதிரி. ஏன்னா அவர் தலையாக இருக்கிறார், நம்ம எல்லாரும் யாராக இருக்கிறோம்? சரீரமாக இருக்கிறோம். நான் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள், ஆண்டவரே உம்முடைய பார்வை என்னுடைய பார்வை, உம்முடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்கு. நீர் தலை, நான் சரீரம், என்னுடைய அவயவத்தில் உம்முடைய வல்லமை இருக்குது. நான் தொட்டால் நீர் தொட்ட மாதிரி சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க. திடீர்னு ஒரு ஃபோன், பழங்கானத்து நித்தில ஹாஸ்பிட்டலில், பாஸ்டர் உடனே வாங்க, 8 மணிக்குள்ளே இறந்து போவாங்க. அவங்க பேர் சாந்தி, ஓசூர், என்னுடைய சித்தி மகா, எனக்கு அக்கா, தயவுசெய்து வாங்க, 8 மணிக்குள்ளே செத்து போவாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த வார்த்தைங்கிறது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? அப்போ சாந்தியை கரெக்டாக 8 மணிக்கு செத்து போவாங்கன்னு அது தன்னறிவு இல்லாமல் இந்த டியூப் எல்லாம் பிடிங்கி போட்டுக்கிட்டு இருக்கு. காரணம், மண்டையில் ஆணி குத்தி செப்டிக். என் மனைவி சாட்சி. மண்டையில் ஆணி குத்தி செப்டிக் ஆகி ஹோல் பாடி பாய்சன் ஆகிடுச்சு. 8 மணிக்கு செத்து போவாங்க. எனக்கு 4-5 மணிக்கு சொல்கிறாங்க. நான் காரை எடுத்துகிட்டு டிரைவர் தம்பியோட கரெக்டாக ஒரு 6 மணிக்கு போய், நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் தொட்டால் நீர் தொடுகிறீர். 8 மணிக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டாக்டர். செத்து போவாங்க, எல்லாமே டவுன். ஆனால் நல்லா கவனிங்க, போய் தொட்டுட்டு, ஆண்டவரே நான் தொட்டால் நீர் தொடுகிறீர், இப்பொழுதே இந்த சரீரத்தின் வல்லமை பாய்வ, ஐ பைண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் டெத், மரண ஆவியே போ. அவ்வளோதான். ஜோமுன்ட்டு நான் வந்துட்டேன். 10 நிமிஷத்தில் எழுந்து உட்காந்து அடுத்த நாள் காலையில் டிஸ்சார்ஜ். கரங்களை தட்டுங்கள், அல்லேலூயா. இது நான் மாத்திரம் இல்லை, மார்க் 16 சொல்லியிருக்கு, வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. மார்க் 16 வாசிங்க, கடைசியில் 15 16 பையா. நான் மாத்திரம் அல்ல, ஏதோ அப்படி அல்ல, சிம்பிள் ஃபெய்த். யாராக இருந்தாலும் சரி. அதிகாரங்கிறது எல்லாருக்கும் தான். சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல அதிகாரங்களை மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை என்ன செய்யாது. பக்கத்தில் ஒன்று காட் கான்சியஸாக இருங்க. பி காட் கான்சியஸ்.
பிசாசு அவன் வேலையை பார்த்து போய்கிட்டே இருப்பான். ஒரு கிராமத்துக்கு ஒரு மிஷினரி ஊழியத்துக்கு போனார். மனைவி பிடிச்சி கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளில் மிஷினரியாக போயிட்டார். அந்த ஊரில் போய் வீடு கேட்டு 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 வாடகை கேட்டால் ஒருத்தரும் கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்கவே மாட்டோன்ட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த ஊரில் நீ போ, இந்த ஊரில் நீ ஊழியம் செய்யணும். பார்த்தாரு, ஊருக்கு வெளியில் ஒரு காட்டு பங்களா, இடிஞ்சு கிடந்த பங்களா, அதில் போய் ஒரே ஒரு செவுறு இடியாமல் இருந்துச்சு, அதில் போய் கணவன் மனைவி இருந்துட்டாங்க. ஒரு வாரம் கழித்து 2 பெண்கள் அந்த காட்டு பங்களாவுக்கு வந்தாங்களாம், பால் கொண்டுட்டு. நான் உங்களை போன வாரமே விரட்டி விட்டுமே ஊர்லேருந்து, நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க? வேறு தங்க இடம் இல்லை, நாங்கள் இங்கே இருக்கோம், இங்கே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லை, இங்கே பெரிய பாம்பு 2 பாம்பு இருக்குது, அந்த பாம்புக்கு வாரம் நாங்கள் பால் வைக்க வருவோம். அந்த வீட்டுக்கு பின்னால் கதவை திறங்க, அந்த ஒரு கதவை திறந்த பெரிய பாம்பு பொத்து. இவங்க 2 பேருக்கும் பால், இந்த 2 லேடிஸும் இந்த 2 பாம்புக்கு பால் முட்டையெல்லாம் கொடுத்து வணங்கிட்டு போவாங்க. இந்த மிஷினரி 2 வருஷம் அந்த வீட்டில் இருந்து, 2 வருஷம் கிடையாது, 2 பிள்ளைகள் பிறந்து அதே வீட்டில், அந்த இடிஞ்ச வீட்டில் ஒரே ஒரு செவுறு, இடியாத செவரில் குடியிருந்து வாரம் இந்த பெண்கள் வருவாங்களா, உங்களை ஒன்றும் செய்யாத இந்த பாம்பு. அந்த பாம்பை பார்த்து இவர் சொன்னார், ஏ பாம்பே, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்க. தப்பி தவறி நான் இருக்கிற இடத்துக்குள்ளே நீ என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த 2 பாம்பு இவர் இருக்கிற இடத்துக்கு 2 பிள்ளைகள் பிறந்து, பிள்ளைகள் கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் அந்த 2 பாம்பு ஒன்றுமே செய்யலை. அது வேலை பார்த்துச்சு, இது வேலையை பார்த்துச்சான். வேதம் சொல்லுகிறது, சகல அதிகாரமும் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டது. கரங்களை தட்டுங்களேன். எத்தனையோ சொல்ல முடியும். ஊட்டியில் ஒரு அம்மா, ஏதோ பாம்பு கதையாக வருது, எனக்கு என்ன ஒன்று ஆரம்பித்து அதில் போய்கிட்டே இருக்கும். ஊட்டியில் ஒரு அம்மா 4 மணிக்கு வேலைக்கு போகணும், லைட்டை போட்டிருக்கு. அங்கே பார்த்தா கரெக்டாக ஒரு பாம்பு வீட்டு ஓரத்தில் அப்படியே படுத்து கிடக்கு. இந்த அம்மா சொல்லிடுச்சான், இந்த பாரு, எங்கள் அக்கா எந்திரிச்சு உன்னை அடிப்பா, எனக்கு நேரம் இல்லை, அது வரைக்கும் அந்த இடத்த விட்டு அசையக்கூடாது, இயேசுவின் நாமத்தினாலே. இந்த அம்மா சொல்லிட்டு அக்காட்டையும் சொல்லிட்டு போயிடுச்சு. இந்த அக்கா தானா எந்திரிச்சு பார்த்துருக்கு, பாம்பு கடத்திருக்கு, அடித்து கொண்டே போட்டு. பிறகு வந்து ஒரு பாம்பு ஆமாம் அசையாமல் கிடந்துச்சு, நான் கட்டளை கொடுத்துட்டு போனேன். ஐயா அதிகாரம், அக்காக்கா பாம்பெல்லாம் அடிக்கக்கூடாது, கவர்மெண்ட் போய் பாம்பு எடுத்து அடித்து வீடியோ போட்டிங்கன்னா உள்ளே போயிடுவேங்க. மலேசியாவில் ஒரு அம்மா காலையில் 5 மணிக்கு பாத்ரூம் போகணுன்னு அங்கே போயிருக்கு. பாத்ரூமில் பார்த்தா அங்கே ஆடு பாம்பே, அடுத்தது விளையாடு பாம்பேவா, அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க. ரொம்ப உங்களுடைய உதடுகள் ராஜாவின் உதடு இப்படி நினைக்கு. இந்த அம்மா பைய அந்நிய பாஷை உராபாலா ஷங்கா ராமானா ஷக்கா ராமானா காத்தா ராமா காத் அடிக்கிற வரைக்கும் அப்படியே நிற்கான். அடி விழுதான் அப்பவும் நிற்கான். அந்நிய பாஷை பேச போய் அப்படியே லாக் ஆயிட்டு. அதிகாரம் சொல்லிக்கிட்டே போகலாம். சாட்சி இங்கேருந்து ஒரு டிஎஸ்பி, மதுரையிலேருந்து ஒரு டிஎஸ்பி ஒரு அக்யூஸ்டை பிடிக்க டெல்லி போனார். ஒரு பெரிய ஸ்மக்லிங் கிங் அவனை அந்த நாட்களில் நான் சொல்கிற ஒரு 20-30 வருஷம் முன்னால் பிடிக்கவே முடியல. வீட்டுக்குள்ள அவன் இருப்பான், யாராவது பிடிக்க போனால் நாயை இப்படி பிடிச்சி அப்படின்னா போதும், 1/2 கிலோ கதியை எடுத்துரும். இவர் தெரியாமல் டிஎஸ்பி உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டார். ஸ்மக்லிங்காரன் வந்துட்டாங்க, அதே போல் நாயை பிடிச்சிட்டு வந்துட்டான். இவருக்கு நாயின்னா உடம்பெல்லாம் வேற்று ஊற்றும். நாயை பார்த்து சூ அப்படின்னா நாய் வேகமாக வந்துச்சான். இவர் ஏசப்பா என் கூட இருக்கீங்களா பார்த்துக்குங்கன்னாராம். வந்த நாய் இவர் முன்னால் பாருங்கள் முழங்கால் போட்டுட்டு அமைதியாக போயிட்டான். அவன் சரண்டர் ஆயிட்டான். நான் கரங்களை தட்டுங்களை. அவன் சொன்ன காரியம், என் நாயை சொல்லி கடிக்காமல் விட்டதே கிடையாது. உங்கள்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது,
உங்கள் முன்னால் வந்து அப்படியே மோந்து பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டு பாருங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரிய. முதலாவது ராஜாவின் உதடு, எல்லாம் சத்தமாக சொல்ல, ராஜாவின் உதடுகளிலே திவ்ய வாக்கு பிறக்கும். இயேசு எப்படி ஒழுங்கின்மையை வெறுமையை எப்படி சரியாக்கினார்? ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் 3 வசனம் வாசிங்க. பாருங்க, ஒழுங்கின்மை, வெறுமை, பூமியின் ஆழத்தில் இருள். ஐயா, இந்த கால வேளையில் உங்கள் குடும்பத்தில் வெறுமை, ஒழுங்கின்மை, ஆளாளுக்கும் அம்பலமாக இருக்குது அப்படிம்பாங்க சில வீடுகளில். நியாயாதிபதிகள் அதை கொஞ்சம் நீட்டாக போட்டிருக்கு. அவனவன் தன் பார்வைக்கு நலமானபடி செய்தான். ஏன்னா அங்கே நியாயாதிபதிகள் இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை, டிசிப்ளின் இல்லை, சபை இல்லை, போதகர் இல்லை. அவன் இஷ்டத்துக்கு அவன் பண்ணிகிட்டு இருக்கான். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தது. இயேசுனுடைய உதடுகள், இல்லாட்டி பிதாவினுடைய உதடுகளிலே, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, திவ்ய வாக்கு. சொல்லுங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, திவ்ய வாக்கு. திவ்ய வாக்குன்னா தெய்வீக, டிவைன், டிவைன், திவ்ய. நான் ஏற்கனவே சொல்லுங்க, திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாக இருந்தான் மோசே. திவ்ய வாசகன் ஆகிய யோவான். ராஜாவின் உதடுகளிலே திவ்ய வாக்கு பிறக்கும். வேற என்ன திவ்ய? இன்னும் ஒரு 4 தடவை வரும்னு நினைக்கிறேன். திவ்ய சௌந்தரியம், திவ்ய வாசகனாகிய யோவான், திவ்ய வாக்கு. நல்லா கவனிங்க. அப்போ தேவன் வார்த்தையினால, ஏன்னா வேதம் சொல்லுது, நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. வாசிங்களேன், பிரசங்கி 8:4. பிரசங்கி 8:4 வாசிங்க. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன். where the word of a king is, there is power, and who may say unto him, what dost thou? நல்ல கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வார்த்தையிலே அதிகாரம் உண்டு. ஒரு தடவை நல்ல வீட்டு கூட்டம் மாடியில் வச்சுருக்கேன். நான் விசுவாசியாக இருக்கும்போது ஒரு 50-60 பேர் சர்ச்சிலேருந்து வீட்டு கூட்டம், எல்லாருக்கும் சாப்பாடு டிஃபன் எல்லாம் பண்ணி பயங்கர வெக்க. மொட்டை மாடியில் போய் நல்ல தண்ணியை தெளிச்சிட்டு, வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தின 7ன்னு நினைக்கிறேன், காற்றை தூதர்கள் 4 திசைகளிலும் பிடித்திருக்கிறார்கள். இப்போ எனக்கு என்ன, பைபிளில் எதை பார்த்தாலும் உடனே அப்ளை பண்ணி பார்த்துரும். நல்ல தண்ணி தெளிச்சிட்டு மொட்டை மாடலில் போனேன். ஓ தூதர்களே, எங்களுக்கெல்லாம் பணிவிடையாக கொடுக்கப்பட்டிருக்கேங்க. கரெக்டாக 6:30 தென்றல் வீசணும். பைபிள் சொல்லுது, தென்றலே வா. அடுத்தது என்னது? காற்று வீசு, சுரமண்டலமே விழி, மெண்டலே புலம்பு, சுண்டலே போ. தென்றலே வா, காற்றே வீசு, வாடையே எழும்பு. சில சென்ட் கிண்டலாம் போட்டு கம்முன்னு ரோட்டில் அப்படி போகும்போதே ஒரு வாசம். என் நண்பர் ஒருத்தர் நேற்று பின்னால் உட்காந்துருந்தார். நான் ஏதோ கொஞ்சம் பான்ஸ் பவுடர் எடுத்து, சாண்டில் பவுடர் எடுத்து லைட்டாக போட்டு, அது போகிறதுக்குள்ளே 1008 கரெக்ஷன். என்ன பாருங்கள், தொடங்க அப்படின்பா. என் மகா பார்த்துட்டு இங்கேயும் துடைக்கணும் அப்படின்பா. இப்போ 2 செக் போஸ்ட்டை தாண்டி நான் வெளியே வர்றதுக்குள்ளே நான் போடுற பாடு. அவர் பார்த்தா நண்பர் பிஸ்க் 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 பிஸ்க்குன்னு அடிச்சிட்டு பின்னால் உட்காந்துருக்கார். நான் போனேன், தென்றலே வா, வாடையே வீசு. இப்போ நல்லா கவனிங்க. அப்போ 4 தூதர்களுக்கு நான் சொன்னேன், ஏய் தூதர்களே, ஒரு 6:30 மணிக்கு தென்றல் அடிக்கணும், 8:30 வரைக்கும் மீட்டிங் முடிஞ்சு சாப்பிட்ற வரைக்கும். இப்போ ஏற்கனவே நல்ல சாப்பாடு, மொட்டை மாடி. கரெக்டாக 6:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கவே வாய்ப்பு இல்லை. ஐயா, காற்று நீ சொன்ன நிற்கவும் செய்யும், நீ சொன்னால் தென்றல் வீசும். கரங்களை தட்டுங்களாலே. தென்றல் அழகாக வீசுச்சு, ப்ரீஸ். அப்போ இந்த மெசேஜ் பாஸ்டர் கொடுக்கறதுக்கும் அங்கே உள்ள செட்டப்புக்கும் ரொம்ப ரம்யமாக வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு இனம் புரியாத சந்தோஷம். காரணம் எல்லாம் சொல்லுங்கள், ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு
பிறக்கும். ஐயா, உங்கள் உதடுகள், நீங்கள் ராஜாவை போல பேச அழைக்கப்பட்டவர். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருந்துச்சு. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். இன்னும் பார்த்தீங்கன்னா பகலுக்கு பகல், இரவுக்கு இரவு, பகலுக்கு அதை வாசிங்க, அதை பகலுக்கு சூரியனா அந்த இதெல்லாம் வெளிச்சத்தை கொடுக்கும்படி பகலுக்கு பகல் என்று பெயரிட்டார், இரவுக்கு இரவு என்று பெயரிட்டார். நல்ல கவனிங்க. ஆகாய விரிவு உண்டாக கடவுது. வானம் தனியாக போ, பூமி தனியாக போ, தண்ணி ஒதுங்கு. இதெல்லாம் எப்படி பேசினார்னா எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தையினால். எல்லாம் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், வார்த்தை. ஐயா, குடும்பத்தை எப்படியா ஒழுங்குபடுத்துவது, குடும்பத்தை எப்படி இருள விளக்குவது, வீடை எப்படி சுத்தம் பண்ணுவது, வீட்டை எப்படி அழகாக்குவது. டெய்லி சொல்கிற வசனத்தில் சொல்கிறது நீதிமொழிகள் 23:4 தெரியல. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு, எத்தனாவது வசனம்? 24:3. நல்ல கவனிங்க. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினால என்ன செய்யப்படுமா? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, கட்டப்பட்டு நிலை நிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஐயா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கு. இப்போ பூமியை விடுங்க, நம்ம வீடு ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? 2020 கொரோனா நாட்களில் போன பிஞ்ச செருப்புலாம் வீட்டில் இருக்கு. மாஸ்க் இருக்கு. அட பாவிகளா, மாஸ்கை துவைச்சி வருஷ கணக்கில் யூஸ் பண்ணுற கோஷ்டிகள்லாம் இருக்கு. மாஸ்கே என்ன பயிரக்கூடாது? தூசி. ஆமாம், பயிரக்கூடாது. நல்ல கவனிங்க. அப்போ எப்படி செய்ய வேண்டும்? எல்லாம் சொல்லுங்கள், பேசி. இயேசு எப்படி திவ்ய வாக்கு, எல்லாம் சொல்லுங்கள், பேசி. எல்லாம் சொல்லுங்கள், பேசி. பிள்ளைகள் மேலே சொல்லணும், என் சந்ததியின் மேல் உம்முடைய ஆவியையும் என் சந்தானத்தின் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்றீரே. கரங்களை தட்டுங்கள. கணவனை பற்றி மனைவி என்ன வாசனம் சொல்லணும்? என் கணவன் ஜாக்கிரதை உள்ளவன், நல்லொழுக்கம் உள்ளவன், பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறவன், எல்லா இடங்களிலையும் ஜெபிக்கிறவன். இப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. ஜெபம் பண்ணாத உங்கள் கணவன் ஜெபம் பண்ணுவார். என்னுடைய கணவன் யோக்கியதை உள்ளவன், பைபிளில் போட்டிருக்கு, அவன் யோக்கியதை உள்ளவன். அப்படின்னா உங்கள் கணவனை பற்றி சாகிற வரைக்கும் எந்த கிசும் யாரும் சொல்ல முடியாது. கரங்களை தாட்டுங்கள். அல்லேலூயா. மனைவியை பற்றி என்னத்தை என்னத்தை சண்டை போட்டாலும் நீங்கள் என்ன சொல்லணும்? அவள் குணசாலி என்பதை ஊரார் எல்லாரும் என்ன செய்வார்கள்? அறிவார்கள். ஞானமிழங்க வாயை திறக்கிறார். நான் சொல்கிற விசுவாச அறிக்கையில் ஒன்று, ஞானமிழங்க வாயை திறந்தா சொல்லுமா, சொல்லு சொல்லு அப்படின்னு புருஷன் என்ன செய்யணும்? பேசாதே, கோபிகள் உண்மையில் விழுவார்கள். நியாயாதிபதிகள் ஒரு வசனம் இருக்கு. தான் புத்திரர் சொன்னாங்களாம், அந்த லேவியனை பிடிச்சிட்டு போகிறீங்களா, எனக்கு ஒரு நல்ல ஆசாரியன் அகப்பட்டான் அப்படின்னு அந்த பையன் கூப்பிட்றான். என் ஆசாரியனை கூப்பிட்டு போகிறீங்க. தான் புத்திரர் சொன்னாங்களாம், சத்தமிடா, பேசாதே, கோபிகள் உண்மையில் என்ன செய்வார்கள்? விழுவார்கள். பைபிளில் போட்டுக்கு பெனாயா விழுந்து கொன்று போட்டான். அடிச்சுலாம் கொள்ளலை, விழுந்தாலே செத்தான். தன் நாவை ஞானம் விளங்க திறக்கிறாள். எல்லாம் சொல்லுங்க, கொட்டாவிட்டா கூட ஞானம். சபையில் ஒரு அம்மா இருக்கும்,
அந்த அம்மா சபைக்கு வர வரைக்கும் ஜீவனோடு இருக்கும். சபையில் பிரசங்கம் வந்த ஒன்றை பார்க்கணும், பேணாமாயிரும். காக்கா ஈ கொசு எல்லாம் புறாவை போல் நோவாவுடைய பேழைக்குள்ளாய் போவதும் வருவதுமா இருக்கும். எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிரும், தேவ பிரசன்னத்தில் இதுவும் நடக்கா? வந்த உடனே செத்துருது. என் ஆத்மாவை சொன்னால் கரெக்டாக அலர்ட் ஆயிரும். நான் என்ன சொல்ல வரேன், எல்லாம் சொல்லுங்க. ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு. ஐயா, தேவன் பேசுவது போல. முதல்ல பேச தெரியல பேதுருக்கு. நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா அவன் ராஜா, அவன் உதட்டில் திவ்ய வாக்கு பிறக்கலை. யாக்கோபுக்கு பேச தெரியல, யோவானுக்கு பேச தெரியல. ஆண்டவரே, வானத்திலிருந்து அக்கினி இறங்கியவர்களை கொன்று போடுவோமா? கொன்றுவேன். சகோதரிகளுக்கு கோபம் வந்தா சிலரும் எனக்கு வர்ற கொன்னே போடுவேன். நீ அதுக்கா பெத்த பிறகு வயிற்றால போயிட்டுனா டாக்டர் தூக்கிட்டு இதுதான் ஓடுது. இதுதான் என்னம்மா பிரச்சனை? நிற்கவே மாட்டுக்கு. பேதருக்கு பேச தெரியல. ஆனால் அவன் பாருங்க, ராஜாவோடு சேர 3 வருஷம் அவரோட பழக 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 வேதம் சொல்லுது, பேதுரு திரும்பி தபித்தாளே எழுந்திரு. வேதம் சொல்லுது அவன் எழுந்திருந்தான். ஏன்னா தேவன் இயேசு கூட இருந்து பேசி பேசி, லாசருவே வெளியே வா, கடலே இறையாதே. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. பேசியும் சாதிக்கலாம், பேசாமலேயும் சாதிக்கலாம். இயேசு படகளை தூங்கியே ஜெயித்தார். ஐயரே அமிழ்ந்து போகிறோமே, இயேசு எழுந்து இறையாதே ஆமாம். அதே இதை பார்க்குறான் பேதுரு. பேசாட்டா கூட பரவாயில்ல, சிறைச்சாலையில் தூங்கிட்டு இருக்கேன். பேதுருடைய விழாவிலே தேவதூதன் தட்டின காரணம் இங்கே தான் கொஞ்சம் கூச்சம் ஆண்களுக்கு. மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸு ஒன்று கொண்டு விளையாடும்போது இடுப்பில் தான் காய்க்கும். பெண்களோட ஆண்களுக்கு கூச்சம் ஜாஸ்தி. விழாவில் என்ன செய்கிறான் தேவதூதன் தட்டி, பேதுருவே எழும். அவனுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி போல், அவனுக்கே சொப்பனம் போல், உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள், ஜாக்கிரதையினுடைய பொருள் கூட என்னது அருமையானது. பேதுரு பாதரை சொட்டு. வேதம் சொல்லுது, அவன் இரும்பு கதவண்டையிலே வரும் பொழுது அது தானாய், கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. இந்த மாதத்தில் இரும்பு கதவுகள் தானாய் திறக்கும். விற்கப்படாத சொத்துக்கள் தானாய் விற்கும். வர வேண்டிய பணம் தானாய் வரும். இரும்பு கதவண்டையிலே தானாய் திறந்துச்சு. பேதுரு பேசவே இல்லை, அவனுக்கு தெரியும். தூங்கிக்கிட்டே இயேசு படகுல ஜெயித்தார். இவன் நம்மளும் தூங்கிட்டே ஜெயிக்கலாம். அதுக்காக தூங்கிட்டு அப்படின்னா, நான் தூங்கினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. ஒருத்தர் ஆண்டிப்பட்டியில் ஒரு முதலமைச்சர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார். ராஜாவின் உதடுகளில் எல்லாம் சொல்லுங்க, ராஜாவின் உதடுகள். ஐயா, தேவன் போல. இப்போ ஒழுங்கின்மை வெறுமையுமே தேவன் என்ன செய்தார்? எல்லாம் சொல்லுங்க, பேசினார். சொல்லுங்க, பேசினார். சுகம் தேவையா? அப்படியே தழும்புகளால் சுகமானேன். கர்த்தரே எனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். கழுகுக்கு சமானமாக என்னை திரும்ப வாழ வயது போல் எல்லாம் பேசி பேசி தான் ஒழுங்கின்மை வெறுமைய தேவன் மாற்றினார். புற்பூண்டுகள் உண்டாக கடவுள். தோட்டம் வைக்கணுமா? மொட்டை மாட்டியில் போய் சொல்லுங்க, புல் பூண்டுகள் உண்டாக கடவுள். எவனாவது 4 கொண்டு கொடுப்பா, தானா வளரும். பேச பேச தானா நடக்கும். வசனங்களை, அதற்கேற்ற வசனங்கள்.
பிள்ளைகள் சரியாக சாப்பிடலையா, அது பெரிய பிரச்சனை ஆக்கிறாங்க. சாப்பிட மாட்டுங்க, சாப்பிட மாட்டோம். குண்டம்மா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் சொல்ல பைபிள் சொல்லுது, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள், அவருடைய செட்டைகளுக்குள்ளாய் ஆரோக்கியம் உண்டு. பிள்ளை சாப்பிட மாட்டேங்க, குண்டம்மா 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 அப்படிங்க. உங்களால் பூரி போட்டு முடியாது. மெலிஞ்சிருக்கு 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 அப்படி சொல்லாதீங்க. என் பிள்ளை பார்வோன் சொப்பனத்தில் கண்ட கொளுத்த கன்றுகளைப் போல. முடி உதிர்தா, ஐயோ அப்படி பண்ணாதீங்க. எல்லாம் சொல்லுங்கள், என் தலையில் உள்ள முடியெல்லாம் ஒன்றாயிரம் கீழே விழுவதில்லை. ஆகாக அயன் சாப்பிட வேண்டாம்னு சொல்ல, நல்ல கீரைகரெல்லாம் சாப்பிடுங்க. வார்த்தையினாலே ஒழுங்கின்மை வெறுமையை ஆண்டவர் மாற்றினார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வாசிங்களேன் ஒரு வசனத்தை, ராஜாவினுடைய 16-15. ராஜாவின் முகக்கலையில், ஐயா ராஜாவினுடைய உதடுகள், ராஜாவின் முகக்கலை, ராஜாவின் இருதயம், இந்த 3 தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ராஜா, தேவன் பேசுவது போல பேச அழைக்கப்பட்டிருக்கேங்க. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், முகக்கலை. சொல்லுங்கள், முகக்கலை. நீதிமொழிகள் 27-19, தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமாம் போல சிநேகிதனுக்கு இருதயத்துக்கு இருதயம் என்ன செய்யுமா, ஒத்திருக்கும். பிரசங்கி 8:1 வாசிங்க. பிரசங்கி 8:1. ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பரியத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம், ஐயா அவன் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் என்ன செய்யுமா, மூர்க்கம். ஒரு பையன்கிட்ட கேட்டேன், எப்படி உங்கள் மாமனார் எப்படி? அவன் சொல்கிறான், மூர்க்கன், பெரும் பாதகன். எல்லா வசனத்திலையும் அட்டாக் பண்ணுறேன். நம்ம ஆட்கள் இருக்கானுங்களே. மாமனார் எப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொல்கிறான், மூர்க்கன், பெரும் பாதகன். இன்னொருத்தன் சொல்கிறான், மூர்க்கன்னா கொம்பேரி மூர்க்கனா? கொம்பேரி பாம்புலேயே ஒரு மோசமான பாம்பு என்ன பாம்பு தெரியுமா? கொம்பேரி மூர்க்கன். செத்து மாதிரி தான் அப்படி தான் கிடக்கும். அதுக்கு வந்து இது வந்துச்சு, கோபம் வந்து எல்லாம் ஞானத்தினால், எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, அவன் ஞானம் அவன் முகத்தை, ஐயா இயேசு முகத்தை எதியா பிரகாசிப்பிக்க பண்ணுச்சு. அதனால் கருப்பு சிவப்பு பாஸ்டர், நீங்கள் என்ன பாஸ்டர் எங்கள் பெரிய முகக்கலெல்லாம் இல்லை, என்ன தான் வடிகுது. நான் இந்த முகத்தை சொல்லலை, நல்லது முகம் கர்த்தர் எனக்குன்னு ஒரு பர்சனாலிட்டியை கொடுத்துருக்கார், புரியுதா? அதை நினச்சி ஒரு நாள் நீங்கள் கவலைப்படாதீங்க, மூக்கு கொஞ்சம் சப்பையாக போச்ச பாஸ்டர். ஒரு பொண்ணு சண்டைக்கே அவங்க அப்பா அம்மாட்ட சண்டை. ஏன்னா அவங்க அம்மா கலராக இருக்காங்க, அவங்க அப்பா கருப்பு. கல்யாணம் ஆகி குழந்தை பெற்ற பிறகு இவங்க அம்மாட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு, என்ன ஏன் கருப்பாக பெற்ற? இதுக்கு கல்யாணம் ஆகி இதுக்கு குழந்தை பெற்றுருது, பேரம்பேத்தி எடுத்தாச்சு. அது கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு அவங்க அம்மாட்ட போய் சண்டை. என்ன சண்டை? என்னையே நீ கருப்பாக பெற்ற? ஐயா கருப்பு சிவப்பு அது பெரிய மேட்ரு கிடையாது. வேதம் சொல்லுது, ஞானம் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுமா. கரங்களை தட்டுங்களேன். அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். பொதுவாக முகம் எப்போ அழகாக இருக்கும் அப்படின்னா, சிரித்த முகத்தோடு இருந்தா. ஏதோ சொல்லுது, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மகிழ்ச்சியோடு இருங்க. ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், என் கூட இருக்கிறார்.
வசனத்திலே இந்த பவர்ஃபுல் ப்ராமிஸ் என்னன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கரங்களை தட்டுங்கள். தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், மதிப்புக்கு உரியவன் நானே. தினம் மகிழ்வுடன் நடனமாடுவே, மதிப்புக்கு உரியவன் நானே. தினம் கரங்களை தட்டி நன்றி ஐயா. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீ, நீர் என்னை மறப்பதில்லையே. நன்றி ஐயா. நல்லா கவனிங்க, மனிதனுடைய முகத்தின் மூர்க்கங்கள் மாறும், அப்படி அல்ல. வேதம் சொல்லுது, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு யாரையாவது கேட்டோம். எனக்கு இந்த 3 காரியம் நடந்தாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன். எந்த 3 காரியம் நடக்கணும்? நகை வாங்கணும், சரி. 2வது, ஓடிப்போன சீட்டு கம்பெனிக்காரன் மறுபடியும் ரூபா தரணும். சீட்டு கம்பெனிக்காரனே யாரு தான்? ஓடி போகிறேன். 3 வந்து எங்கள் மாமனார் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சத்தியமாக நடக்காது. கிழக்க ஒதுக்க சூரியன் மேற்க வச்சாலும் உங்கள் மாமனார் என்ன மாட்டான்? திருந்தவே மாட்டான். ஒன்று செய், நீ திருந்திரு. நீ மாமான்னு மானங்கட்டத்தனமா போய் ஒப்புரம் ஆயிரு. சவுல் கடைசி வரைக்கும் திருந்தினானா? லாபான் திருந்தினானா? அவ்வளவு அற்புத அடையாளத்தை பார்க்கான மோசேயினுடைய மாமன், அவன் பேர் என்ன பேர்? எத்திரோ, ரெகுவேல் என்ற எத்திரோ. மருமகனை நானும் உங்க கூட வந்துடட்டுமா? நீ உன் வேலையை பாருடா, நான் ஏன் வேலையை பாரு. இதெல்லாம் நடந்தாதான் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். சாவுல சாவு. ஜிபி முத்து சொன்ன மாதிரி இதெல்லாம் நடந்தால் ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாவலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் பெரிய காரியம் நடக்கணும்னா, பெரிய காரியம் நடந்த பிறகு நீ மகிழ்ச்சியாக இருக்காத, மகிழ்ந்து களிகூறு மகனே பயமேண்டா, மகிழ்ந்து களிகூறு மகளே பயமேண்டா. மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவா. மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவா. தேவையை நினைத்து திகையாதே, தேவையை நினைத்து திகையாதே. தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு, கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே. கொடுப்பவர் உண்டு கொண்டாடு, கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே. கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. லலலலலலா 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 லலலலலலா. அப்பாவின் விலை நீ பாடு, அதுவே உனக்கு சேவ்காடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு.
மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், பெஸ்ட் மெடிசின். மகிழ்ச்சியா இருங்க. உங்க வயசே தெரியாது. பக்கத்தில் மகிழ்ச்சியா இருந்தா உங்க வயசே தெரியாது. பிதா ஏன் எங்க இருக்காரு? இயேசு ஏன் இப்பவும் எங்க இருக்காங்க? பிதா இயேசுள்ள முகம் சுருங்கி இந்த இடத்துலலாம் ஒரு 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 27 மடிப்பு கடந்து, மகளே என்னையா ஓ பெருசு என்ன அப்படியே சொல்கிறோம். இயேசுனுடைய முகத்தை பார்த்தா நம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை நம்ம மேலே அவர் என்ன செய்கிறாராம்? பிரகாசிக்க. அவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்தா உலகத்தில் எந்த வாஷிங் மிஷினாலும் வெளுக்க முடியாத வெண்மையும் சுத்தமும் பிரகாசமாக. அவருடைய முடியினுடைய அடர்த்தியை பார்த்தா மனுஷன் கோடான கோடி வருஷம் ஒரு முடி இயேசுவனுடைய முடி கீழே விழல. கரங்களை தாட்டுங்க. அவர் சிருஷ்டிப்பை அவர் சிருஷ்டிப்பை இந்த குரங்கு முடிய பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்ம மதுரையில் தானே இருக்கோம். எத்தனை குரங்கு ஊருக்குள்ளே வருது. அன்னைக்கு என் வீட்டுக்குள்ளே குரங்கு அங்கே ஏதோ வந்துச்சு. என் மனைவி பார்த்து, என்னப்பா ஷாம்பு போட்டு கழுவுன மாதிரி இருக்கு, குரங்கு முடி ஷைனிங்காக இருக்கு, குரங்கு முடி என்ன அழகாக இருக்கு. அது அப்படி ஜம்ப் பண்ணுது. முடியை தான் நாங்கள் பார்த்தோம். இது என்னது? எண்ணத்தை போட்டு குளிக்கி, என்ன ஷாம்பை வாங்குது, என்ன லேகியத்தை திங்கி, ஷைனிங்கா. ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் சொல்லுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாது. சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் இடத்துல மன மகிழ்ச்சி ஆயிரும். இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம். ஆனால் தெரிஞ்சும் செய்ய மாட்டோம். பக்கத்தில் சொல்லுங்க, தெரிஞ்சும் செய்யாதான் நம்ம தப்பு. நமக்கு நல்லா தெரியும், கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது. கவலைப்பட்டு ஏதாவது ஆகப்படுமா? கவலைப்பட்டு கரெக்டில் மைக்ரைன் ஹெட்டேக், ஒற்றை தலைவலி. என்ன அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, போய் சாரிடன் கொரோசின் எதையாவது வாங்கிட்டு வாங்க. நமக்கு தெரியும் கவலைப்பட்டு ஒன்றும் நடக்காது, ஆனால் கவலைப்படுவோம். புலம்பி ஒன்றும் நடக்காது, ஆனால் புலம்புவோம். ஆனால் தெரியும், பாட்டு படித்து அற்புதம் நடக்குன்னு தெரியும், ஆனால் பாட்டு படிக்க மாட்டோம். பைபிள் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும், எல்லாம் சொல்லுங்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என் சிந்தையை ஆட்கொள்ளும். கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. ராஜாவின் உதடுகளிலே திவ்ய வாக்கு பிறக்கும், ராஜாவின் முகக்கலையிலே ஜீவன் உண்டு. சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இயேசுவனுடைய முகம், மத்தேயு 17:2 வாசிங்க. மத்தேயு 17:2, வெளிப்படுத்தல் 1:16. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசி. ஏன்னா ஞானம் ஃபுல்லா விஸ்வம் தான் தேவனுக்கு. மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும். அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். மூர்க்கம். அடுத்தது வாசிங்க. வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தல் 1:16. நல்ல கவனிக்க. தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி இருக்கிறார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் உயிர்த்தெழுதுக்கு முன்னால சூரிய பிரகாசம், உயிர்த்தெழுந்த பிறகு வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை. கரங்களை தட்டுங்களேன். நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் நம்ம வாழ்க்கை இருக்கும். இயேசுவனுடைய முகம்
வேதம் சொல்லுது, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு உங்களை என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். வேதம் சொல்லுது, இப்பூமியிலே 1 யோவான் 4:17 போட்டிருக்கு, இப்பூமியிலே அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். கரங்களை தட்டுங்களேன். பவுல் சொல்றான், இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள், இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள். அப்போஸ்தலர் 20:37 சொல்றான். 1 கொரிந்தியர் 13:12 வாசிங்க. 1 கொரிந்தியர் 13:12. நம்ம அடுத்த பாயிண்டை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய், எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது முகமுகமாய். இனி என் முகத்தை நீங்கள் பார்க்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்பொழுது எப்போ? ஆண்டோடைய வருகையில் முகமுகமாக என்ன செய்வோம் பார். வேதம் சொல்லுது, அந்த 4 வாலிபர்களுடைய முகம் களையுள்ளதாக இருந்துச்சு. வேதம் சொல்லுது, முக களையை உண்டு பண்ணும் எண்ணெய். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர் என்ன பெயர் தெரியுமா? முக களையை உண்டு பண்ணும் எண்ணெய். அப்போ கடைசியாக அப்போ ராஜாவினுடைய உதடு, ராஜாவினுடைய முகம், 3வது ராஜாவினுடைய இருதயம். வாசிங்களேன். 23:7 நீதிமொழிகள். இல்லை 21:1 வாசிங்க. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அவர் தம் சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். 105:3 கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. நீதிமொழி 23:7 வாசிங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். For as he thinketh in his heart, so is he. எல்லாம் சத்தமாக, இருதயத்தின் நினைவு. ஐயா, நீங்கள் உங்களை எப்படி நினைக்கிறீங்களோ அதான் நான் சொன்னேன். யுவர் மென்டல் பிக்சர் வில் டிசைட் யுவர் ஃபியூச்சர். உங்கள் மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ அப்படி தான் இருப்பீங்க. குஜராத்தில் ஒரு பொண்ணு ஐஐடியில் ஃபஸ்ட் இந்தியாவில். எப்படி நீ ஃபஸ்ட்டு வந்த? அந்த பிள்ளை சொல்லிச்சு, 5 வருஷமாக செல்ஃபோனை தொடவே இல்லை, 3 வருஷமாக டிவியை பார்க்கவே இல்லை. என்ன ஒரு டெடிக்கேஷன்! கர்த்தரை அறியாத பிள்ளைங்க. ஒரு டெய்லருடைய மகா 5 வருஷம் செல்ஃபோனை கையில் எடுக்கலை, 3 வருஷம் டிவியே பார்க்கல, ஐஐடியில் ஃபஸ்ட்டு. இதை இப்போ சமீபத்தில் இங்கே ஒரு எஸ்பி வந்திருந்தாங்க மதுரைக்கு. ஒரு பொண்ணு 1 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், ஐஏஎஸ் ஃபெயில், ஐபிஎஸ் ஃபெயில் ஆனேன். அடுத்த வருஷமும் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். செகண்ட் அட்டம்ப்டில் நான் ஐபிஎஸ் ஆகிட்டேன். ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நடிகை நக்மா அப்படின்னு அவங்க, அந்த ஜோதிகாவுடைய அக்கா, அவங்க சாட்சியை நான் கேட்டேன். ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் 16 மணி நேரம் நான் பைபிள் படிக்கங்கிறாங்க. ஒரு சினிமா நடிகை இருந்து ரட்சிக்கப்பட்ட நக்மா ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் 16 மணி நேரம் நான் பைபிள் படிக்கேன், ஆண்டவர் என்ன அகில இந்திய காங்கிரஸின் தலைவராய் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டுங்கள. டெடிகேஷன், ஃபோக்கஸ். எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். கொஞ்சம் டெடிக்கேட். 1 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில். ஐயா, நீ 1 மணி நேரம் நீ ஜோம் பண்ணலன்னு நீ ஏதோ பின்மாறி போய்கிட்டே இருக்கேன்னு நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாது. பாலியாங்கிச்சோ சொல்றாரு, 1 மணி நேரம் கூட ஒரு விசுவாசி ஒரு நாள் ஜோம் பண்ணலை, பைபிள் வாசிக்கலை, ஆராதிக்கலைன்னா அவன் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடினா நீங்கள் பாவம் செய்யாதபடி. அப்படின்னா பாவம் செய்வ, தேவையில்லாத நண்பர்கள் கூட வந்து ஒட்டுவாங்க. ஏன்னா அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு. ஆண்டவருடைய வார்த்தை உண்மையாக நீங்கள் நேசிங்க. அது உன்னை துன்மார்க்க மனுஷனுக்கும் துன்மார்க்க ஸ்திரீக்கும் விலக்கி காக்கும். தேவையில்லாத நபர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க முடியாது. இல்லாட்டி நீ அவர்களை விட்டு விலகுவ, அவங்க உன்னை விட்டு விலகுவாங்க.
இப்போ ராஜாவினுடைய இருதயம், ராஜாவினுடைய உதடு தேவனை போல பேச அழைக்கப்பட்டிருக்கீங்க. ராஜாவினுடைய முகம், ராஜாவின் முகக்கலையிலே ஜீவன் உண்டு. சாது சுந்தர் சிங் முகத்தை பார்த்து எத்தனையோ வருடம் இருந்த பைத்தியம் சுகமாயிருக்கு நாகர்கோயிலில். அந்த வம்சத்தில் ஒரு ஊழியக்காரர் இன்னைக்கு வல்லமையாக ஆண்டவர் பயன்படுத்திட்டு இருக்கார். காரணம் அவர் சொல்கிறார், எங்கள் பாட்டி தான் ஜன்னல் வழியே அப்படி பார்த்துச்சான், ஜீசஸ் இஸ் ரைடிங் ஆன் த ஹார்ஸ்ன்னு சொல்லிட்டு எத்தனையோ பில்லி சூன்ய கட்டுகள்லாம் அந்த புண்ணு மேலே இருந்துச்சு. ரூமில் அடைச்சி விடுங்க, ஜன்னல் வழியாக சாது சுந்தர் சிங் குதிரையில் வர்றதை அப்படி பார்த்துருக்கு. பயங்கரமாக கத்துச்சான், ஜீசஸ் இஸ் ரைடிங் ஆன் த ஹார்ஸ்ன்னு சொல்லிட்டு பொத்துன்னு விழுந்து எத்தனையோ வருட செய்வன கட்டு பைத்தியம் எல்லாம் திருந்து அவங்க சாது சுந்தர் சிங்கை அப்படியே வரைஞ்சி அந்த படங்கள் செல்லில் இன்னும் வச்சுருக்காங்க. அந்த வம்சத்தில் எத்தனையோ டாக்டர், கலெக்டர், உலகம் முழுவதும் அந்த வம்சம் பெருகிட்டு. முகக்கலை. இப்போ தேவனோடு நீங்கள் அவரை பார்க்க 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 வேதம் சொல்லுது, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மறுரூபமாக்குகிற ஆண்டவருடைய வார்த்தை. கரங்களை தட்ட. ஹிஸ் லைக்னஸ் அண்ட் ஹிஸ் இமேஜ், அவருடைய ரூபம், அவருடைய சாயல், அவரோடு நெருங்க 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 நெருங்க. வேதம் சொல்லுது, அதான் மோசேனுடைய முகத்தை ஜனங்கள் பார்க்கக்கூடாது. 40 நாள் அவன் சாப்பிடலை, தண்ணி குடிக்கலை, ஃப்ரைட் ரைஸ் திங்கலை, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடல, தந்தூரி சாப்பிடலை. இங்கே பார்த்தா ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு இங்கே 40 நாட்கள் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நல்ல 40 நாள் தின்னு கொளுத்தவன் 40 நாள் சாப்பிடாதவனுடைய முகத்தை பார்க்க முடியலை. மோசே, வஸ்திரத்தினால உன் முகத்தை மூடிக்கொள், உன் முகத்தை எங்களால் பார்க்க முடியலை. கணவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்தால் மனைவியினுடைய கண்ணை பார்த்து பேச முடியாது, தெரியுமா உங்களுக்கு? மனைவி தப்பு பண்ண புருஷனுடைய கண்ணை பார்க்க கஷ்டமாக இருக்கும், ஐ கான்டாக்ட். ஆனால் வேதம் சொல்லுது, மோசே தேவனோடு முகமுகமாய் ஐ கான்டாக்ட் வைத்து தேவன். காட் பிளஸ். கரங்களை தட்டுங்க. டைம் ஆயிடுச்சு. அப்போ நல்ல கவனிங்க. இருதயம், வேதம் சொல்லுகிறது இருதயத்தை பற்றி, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, ஏன்னா நான் ராஜாவை குறித்து பாடுவேன். நீர் மீட்டு கொண்ட உதடுகளும் உம்மை பாடும். நான் இருதயத்தில், வேதம் சொல்லுது, நான் அவர்கள் இருதயத்தில் என் வசனங்களை நான் எழுதுவேன். எபிரேயரில் அழகாக வசனம் வருது, நான் அவர்கள் இருதயத்தில் என்னுடைய வசனங்களை நான் எழுதுவேன். ஆண்டுடைய வார்த்தை இருதயத்தில் எழுதிட்டாச்சுன்னா என்னத்துக்கு ஆகும்? ஒரு சாதாரண வாழ்க்கை உங்களால் வாழ முடியாது. ஒரு மட்டகரமான வாழ்க்கையில் நம்மளால் இருக்க முடியாது. மட்டகரமான பேச்சு பேசவே முடியாது. மட்டகரமான காரியங்களை பார்க்க முடியாது. காரணம், இருதயத்தில் வேதம் சொல்லுது, காவலோடு, எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள், ஜீவ ஊற்று அதில் புறப்படுமா. கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. 2 பேதுரு 1:19 வாசிங்க. 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. நல்ல கவனிங்க. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களிலே. பாருங்க, வசனத்தை தியானிக்க அந்த இருளுள்ள ஸ்தலத்தில் அந்த விடிவெள்ளி உதிக்குமா. வசனம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராது என்றும். எகிப்தின் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் நெடிய ஆட்களாகிய சபையாரின் வர்த்தகளை என்னிடமாய் தாண்டி வரும். அப்போ பொழுது விடிந்து விடுவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே. ஐயா, இருளாக உங்கள் வாழ்க்கை இருக்கும்போது செய்ய வேண்டியது என்னென்னா, விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். நீங்கள் பிலிப்பியர் 2:14 போட்டிருக்கு, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. பிலிப்பியர் 2:12
14 ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாமா? டைம் ஆயிடுச்சு, கம்யூனியன் இருக்கு. நான் 5 மினிட்ஸில் நான் முடிச்சிடுறேன். சுத்த இருதயத்தோடே ஒரு ஊக்கமாய் அன்புகூர்கள். 1 பேதுரு 1:22, 1 பேதுரு 3:4. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. நம்ம எல்லாரும் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்திருந்து எஃப் கொடுங்க பிரதர். தலைவர்கள் தயவு சொல்லலாம். ராஜா பிரதர் வாங்க ப்ளீஸ். ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே எல்லாரும் ரத்தத்தையும் அப்பத்தையும் எடுத்துக்கொள்வோம். என்னுடைய உதடுகளிலே திவ்ய வாக்கு பிறக்கும், என் முகக்கலையிலே ஜீவன் உண்டு. என் வார்த்தை எங்கே உண்டோ அங்கே அதிகாரம் உண்டு. என்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. ராஜாவை குறித்து பாடுவேன். வெடிவெள்ளி வசனம் என் இருதயத்தில் உதித்து கொண்டு வருகிறது. எல்லா சூழ்நிலைகளையும் அது மேற்கொள்ளும். பொருளாதார செழிப்பு என் வாழ்க்கையிலே வருவதற்காய், எங்கள் சபைக்கு வருவதற்காய் ஸ்தோத்திரம். தரித்திர ஆவியே போ இயேசுவின் நாமம். சுகத், பலன், ஜீவன், ஞானம், கிருபை, வல்லமை, அன்பு அவருடைய ரத்தத்தினாலே சரீரத்தினாலே உண்டாயிருக்கிறது. ஆமென். Thank you Jesus. Thank you Jesus. பரவாயில்ல, தனியாக வச்சு எல்லாம் சத்தமா ஜி கொடுங்க. தேவ கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு நம்ம கொடுக்கலாம். தசம பாகம் காணிக்கையில் நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி நல்ல கரங்களை தட்டி. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரன் நெகேமியா ஆவியை அழித்து. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரன் நெகேமியா ஆவியை அழித்து. திட நம்பிக்கை தைரியம் அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம். கரீருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரே பாதையில் ஒளியாய். நல்ல கரங்களை தட்டி கொஞ்சம் பாஸ்டா. என்னை நடத்தினாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கரங்களை வேகமா. நடத்தினாரே அவர் நல்லவர், பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
வழி நடத்தினாரே அவர் நல்லவர். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்னார் பரிப்போம். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி துதிப்போம். எம் தேவ தேவனை புரிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ரிபாலா பாலா பாலா சந்தலா பாலா பாலா. உதடுகளிலே திவ்ய வாக்கு பிறகு பிள்ளைகளுக்கு செழிப்பு உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, குடும்பங்களிலே ஒரு மனம் உண்டாவதாக, அன்பு ஐக்கியம் உண்டாவதாக, வாக்குவாதங்கள் விலகுவதாக, வியாதிகள் விலகுவதாக, தரித்திரங்கள் விலகுவதாக, ஞான குறைவு விலகுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே உட்காந்துருங்க, ஒரே ஒரு நிமிஷம் உட்காந்துருங்க. டீ சாப்பிட்டுக்கிட்டே அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லிடுறேன். இந்த வருகிற வெள்ளிக்கிழமை செகண்ட் ஃப்ரைடே, இந்த வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் என்னது முழிரவு கிடையாது, அரை இரவுன்னு வச்சுக்கிடுவோம். எல்லாம் சொல்லுங்கள், அரை இரவு ஜெபம் சொல்லுங்கள். 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். இப்போ எனக்கு 8:30க்கு லைவ் ப்ராஃபஸி முடிஞ்சிடும். இந்த 9 மணிலேருந்து 12 வரைக்கும் வந்துடலாமா? தலைவர்கள் வந்துடலாமா? நீங்களாம் வந்துடலாமா? ஓகே. தலைவர்கள் முதல் 1 மணி நேரம் நீங்கள் 2 ஒரு துதி ஆராதனை, பிறகு மனைவி ஒரு அரை மணி நேரம், 1.5 மணி நேரம் ஹவு டு டிக்ளேர், ஜெபத்தை எப்படி அதிகாரங்களை எடுத்து ஜெபிப்பது. ஜெபங்கிறது பிச்சைக்கார, புதிய ஏற்பாட்டில் பிச்சைக்கார ஜெபம் தான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு, பிச்சைக்கார ஜெபம் அதுவல்ல. புத்திரர்களை எப்படி ஜெபத்தை எடுப்பது அன்னு 9 to வருகிற வெள்ளிக்கிழமை இரவு. காரணம் செகண்ட் சாட்டர்டே இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஹாலிடே. 9 மணியில் ஆரம்பித்து 12 மணி அளவில் முடிவடையும். அப்போ 12 மணிக்கு டீ உண்டா அன்னு ஒரு சிலருக்கு கேள்வி. தூங்காமல் இருக்கும் வரோம் தாங்கப்பா ஹா, ஒருத்தர் பாட்டு படிக்கார். ஆகவே தூங்காமல் வரோம், ஜெபிக்க வரோம்